அனைவருக்கும் வணக்கம். இன்று பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் டி.ஏ. ஏழுமலை அவர்களை ஆதரித்து பூவிருந்தவல்லி நகரம் பாரிவாக்கம் கிராமத்தில் தேர்தல் பணிமனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நகர செயலாளர் பானவேடு தோட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவசங்கர் தலைமையில் இன்று திறக்கப்பட்டது. இதில் கூட்டணி கட்சிகளான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி என கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்டம், நகரம், கிளை கழகம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தல் பணிமனை திறப்பு பொதுமக்களின் பெரும் ஆதரவுடன் ஆரவாரமாக விமர்சையாக திறக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். லூக் சாட் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன். மக்களுக்காக தன் உயிர் தியாகம் செய்ததும் கிடையாது. எனக்கென்று யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருப்பது அனைவரும் என் தாய்மார்கள், தந்தைமார்கள், அக்காமார்கள், அண்ணன்மார்கள் என்று சொன்னார்கள். காலத்தின் கட்டாயம் என் தாய் இறந்து விட்டு கணவனுடைய பிடிப்பில் கணவனும் இல்லை, பிள்ளையுடைய அரவணைப்பிலும் பிள்ளைகளும் இல்லை. எனக்கு இருப்ப தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள், அண்ணன்மார்கள், அவர்கள் தான் என் பிள்ளைமார்கள் சொன்னார். அதனாலதான் நாடு முழுக்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் புரட்சி தலைவர் பேட்டு சொல்லுங்க அம்மா என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்து விட்டார் புரட்சி தலைவர் அம்மார்கள். அவர்கள் கீழே வாழ்ந்தவர்கள், நாங்கள் வளர்ந்தவர்கள். அவர்கள் சொல்லியதை கேட்டவர்கள். நாங்கள் அனைவரும் இந்த மேடையில் உட்கார்ந்து நாங்கள் யாரும் அதிகாரம் பண்ண மாட்டோம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமையாக பணியாற்றுவோம். இதுதான் அம்மாவுடைய கட்டளை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டளை. நீங்கள் வாக்களிங்கள், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கோட்டையிலே அமர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் உண்மையாக அண்ணா திமுக வாக்களிக்க வேண்டும், திமுக வாக்களித்து வீணாக்கி விடாதீர்கள் என்று சொன்னால் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பி விட்டார்கள். திமுக துரோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது, மக்களை வாக்குறுதி ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதுபோல கட்சி இந்த உலகத்துக்கு தேவையில்லை. இன்று அண்ணா திமுக தான் வர வேண்டும். எடப்பாடியை சாதாரணமாக நினைக்காதீர்கள், தங்கமானவர். அவர் யார் நல்லவர், யார் கெட்டவர் நேரடியாக பார்த்து விசாரித்து அவர்களுக்கு வழங்குவார் எது வேண்டும் என்று சொன்னால் அம்மா கீழே வளர்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் அம்மாவுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவங்க அனைவரும் நிச்சயமாக நல்லதுதான் செய்வார்கள் தவிர யாரும் கெட்டதை செய்யக்கூடியவர்கள் இல்லை. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அமர வேண்டாம். அண்ணன் எடப்பாடி அவர் அம்மாவை தாண்டி திட்டங்களை திட்டக்கூடிய தைரியமானவராக வளர்ந்து விட்டார். ஏன்னா அம்மா செய்ததை பிள்ளைகள் அதிகமாக தானே செய்ய வேண்டும். அதுபோல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆட்சி அமைந்தால் மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களும், பெண்களுக்கு அதிகமான திட்டங்களும், பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்று திட்டம் போட்டவர் அம்மாவர்கள். அந்த திட்டம் அனைத்தும் கிடப்பிலை போட்டுருக்கிறது. நீங்க வர வேண்டும்னா பெண்கள் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அம்மாவு சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த அந்த சிவசங்கர் அவர்களுக்கும் அவரோடு உழைத்தவர்களுக்கும் இங்க இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் பிரிவு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.